வணக்கம் ஐயப்ப பக்தர்களே, சாமி சரணம் ஐயப்பா. வெல்கம் டு மை சேனல் அரவிந்த் கௌரி. நம்ம சேனலில் தொடர்ந்து சபரிமலையில் நடக்கிற விசேஷங்கள், அப்டேட்டுகள் போன்றவை உடனுக்குடன் செய்தியாக கொடுத்துட்ருக்கோம். தொடர்ந்து நம்ம சேனலை ஆதரிங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உடனுக்குடன் அப்டேட்டு உங்களுக்கு வரும். இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தேவசம்போடு எடுத்த அதிரடி முடிவு. அதாவது என்ன அந்த அதிரடி முடிவுனா, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது, இது வரைக்கும் 3 இடத்துல தராங்கன்னு சொல்லியிருந்தாங்க ஸ்பாட் புக்கிங்கு. நிலக்கல், வண்டிப்பெரியாறு, பம்பா, எருமேலி. பட் ஆனால் இப்போ வந்து பம்பா, எருமேலி, செங்கனூரை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. நிலக்கல், வண்டிப்பெரியார் மட்டும் தான் தரேன்னு சொல்லி நேற்று வரையும் சொல்லியிருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி என்ன அதிரடி முடிவுனா, மகர விளக்கு ப்ளஸ் மண்டல பூஜைக்கு வர்ற கூட்டத்தை கட்டுப்படுத்துறதுக்காண்டி இப்போ ஸ்பாட் புக்கிங் டோட்டலாகவே கேன்சல்னு சொல்லிட்டாங்க. ஸ்பாட் புக்கிங்கே கிடையாது. ஸ்பாட் புக்கிங் லைனில் நிற்கிறவங்க ஒரு நாளைக்கு 20,000 இருந்துச்சு முன்னாடி, இப்போ வெறும் 10,000 குறைச்சிட்டாங்க. இப்போ அதுவுமே வெறும் 5,000 தான் அலோவ் பண்ணுறாங்க. அன்னைக்கு உண்டான ஸ்பாட் புக்கிங் அந்த 2 இடத்துலையுமே உண்டான ஸ்பாட் புக்கிங் கோட்டா முடிஞ்சிருச்சுன்னா அவ்வளோதான். நீங்கள் பக்தர்கள் வந்து ஸ்டே பண்ணி அடுத்த நாள் தான் தரிசனம் பார்க்குற மாதிரி வரும். அதனால் ஆன்லைன் புக்கிங் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து தாராளமாக போகலாம். ஸ்பாட் புக்கிங் பண்ண நினைக்கிறவங்க 1 நாள் 2 நாள் டிலே தான் ஆகும். அதுக்கு தகுந்தாப்பில் பிளான் பண்ணி போய்க்கங்க. ஏன்னா தேவசம் போர்டு டெய்லி வந்து கனெக்ட் பண்ணுறாங்க. முந்தா நாளில் வந்து 1,30,000 பேர் அதை தரிசனம் பார்த்துருக்காங்க. ஸ்பாட் புக்கிங் ப்ளஸ் ஆன்லைன் புக்கிங் சேர்த்து நேற்று வந்து 1,20,000, இன்னைக்கு காலையில் வரைக்கும் 1,00,000 பேர் பார்த்துருக்காங்க. அதுதான் அவங்களோட கணக்கு. என்னென்னா டெய்லி லிமிட் வந்து 90,000 தாண்டுதுன்னு சொல்லிட்டு, அதனால் வந்து தேவசம் போர்டு அதிரடி முடிவு எடுத்திருக்காங்க. ஸ்பாட் புக்கிங்கே கிடையாது. ஸ்பாட் புக்கிங் தற்காலிகமாக ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. ஆன்லைன் புக்கிங் தான் அலவுடு. ஸ்பாட் புக்கிங் இல்லாதவங்களை அலோவ் பண்ணுறதில்ல. பம்பைக்கு நிலக்கல்ல நேர்த்தி வச்சுறாங்க. அதுதான் இன்றைக்கி காலையில் வந்த நியூஸு. லேட்டஸ்ட் நியூஸாக தான் சபரிமலைக்கில் இருக்க லேட்டஸ்ட் நியூஸு. பம்பைக்கு யாரையுமே அனுமதிக்கலை. ஸ்பாட் புக்கிங் கிடையாது. ஸ்பாட் புக்கிங் ஸ்டாப் பண்ணதுனால அதனால் பம்பைக்கு யாரும் அனுமதிக்கலை. நிலக்கல்ல எல்லாம் ஸ்டாப் பண்ணி வெயிட் பண்ணுறாங்க. எல்லோரும் வெயிட் பண்ணி அடுத்த நாள் ஸ்பாட் புக்கிங் நிலக்கல்ல ஓப்பன் பண்ணணுன்னு போகிறாங்க. இந்த மாதிரி இப்படி வெயிட் பண்ண வைக்கிறதுனால வந்து தேவசம் போர்டு கொஞ்சம் கூடுதல் சலுகைகள் கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் வெறும் கஞ்சி மட்டும் சாப்பாடை கொடுத்த தேவசம் போர்டு இப்போ வந்து அறுசுவை விருந்து, கேரளா முறைப்படி இந்த சத்யா சாப்பாடு வகைகள், அது மாதிரி இந்த அப்பளம், பாயாசம் முதல் கொண்டு வாழைப்பழம் வச்சு சாப்பாடு கொடுக்குறாங்க. இது வந்து அன்னதானத்தில் ஒரு புதிய முயற்சின்னு சொல்லலாம். இது வரைக்கும் வந்து சாதாரண சாப்பாடு தான் கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து பக்தர்கள் வந்து இது பயன்படுத்திக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அதனால் வந்து பக்தர்கள் யாரும் ஸ்பாட் புக்கிங் நம்பி இப்போதைக்கு போக வேண்டாம். கூட்டம் அங்கே கட்டுக்கடங்காத கூட்டமாக இருக்குது சபரிமலையில். ஆன்லைன் புக்கிங் இருந்தால் போகலாம். ஆன்லைன் புக்கிங் இருந்தால் சீக்கிரம் போயிட்டு சீக்கிரம் தரிசனம் பண்ணிட்டு வரலாம். ஸ்பாட் புக்கிங்கை நம்பி போகாதீங்க. அப்படி நீங்கள் போனீங்கன்னா நான் சொன்ன மாதிரி நீங்கள் 1 நாள் 2 நாள் வெயிட் பண்ணி சாமி தரிசனம் பார்க்குற மாதிரி தான் நிலைமை இருக்குது. மேலும் இது போன்ற தகவல்களுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து ஆதரிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கூட வர்ற மற்ற ஐயப்ப பக்தர்களுக்கு இந்த விஷயத்தை தெரிவிங்க. உங்களோட அனுபவங்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸ்பாட் புக்கிங் இன்னல்கள் அதை பற்றி சொல்லுங்கள் கமெண்ட்டில். கொஞ்சம் இருங்க மக்களே, இன்னொரு அப்டேட் இருக்குது. அது என்னென்னா, இந்த ஃப்ளைட்டில் வர்ற பக்தர்களுக்கு இருமுடி முன்னாடி அலோவ் பண்ணாமல் இருந்தாங்க. இப்போ இருமுடி அலோவ் பண்ணுறாங்க. பல்வேறு பக்தர்கள் மற்றும் அரசியல் தலைவர்கள் கோரிக்கையினால் வந்து மத்திய அரசு இந்த முடிவு எடுத்திருக்கு. இனிமேல் ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணி ஃபாரின்லேருந்தோ இல்லை இந்தியாவிலேருந்து வேறு இடத்துல மாநிலம் பீகார், காஷ்மீர் போன்ற இடத்துலேருந்து வர்ற பக்தர்கள் வந்து இந்த சலுகையை பயன்படுத்திக்கலாம். ஃப்ளைட்டில் இனிமேல் இருமுடி அலோவ் பண்ணுறாங்க. இதுவும் ஒரு முக்கியமான தகவல் மக்களே. மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.